அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கால் விளங்காமல் போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட பெரிய ஒரு கனவு இருந்தது, ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் ஜெயிக்கணும்னு. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, நடக்கவே தெரியாத இந்த பொண்ணு எப்படி ஓட போகிறான்னு. ஆனால் அந்த பொண்ணு எதையுமே பொருட்படுத்தலை. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது தெரியுமாங்க? அந்த பொண்ணு ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டா. ஒரு தங்கப்பதக்கம் இல்லை, 3 தங்கப்பதக்கங்களை ஜெயிச்சா. அந்த பொண்ணு தான் வில்மா ருடால்ஃப். பார்த்தீங்களா, குறைபாடுகளே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. ஆனால் அந்த குறைபாடுகளையும் மீறி நம்ம எப்படி ஜெயிக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு 2 சகோதரிகள் வந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் வானவன் மாதேவி மற்றும் இயலிசை வல்லபி. ஆனால் அவங்கள வீட்டில் செல்லமாக வானதி ரேவதின்னு கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத நோய் வந்திருக்குங்க. இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ரொம்ப உபயோகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அது எப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வானதி. வணக்கம். வணக்கம் ரேவதி. சொல்லுங்கள், உங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது எல்லாம் சொல்லுங்கள். குழந்தை பருவத்தில் எல்லாரையும் போல் நல்லா சந்தோஷமாக ஓடி ஆடி எல்லா குழந்தைங்களையும் போல தான் இருந்தோம். ஒரு 10 வயசு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாதிப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சது. 10 வயசில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, கீழே உட்காந்தா சீக்கிரமாக எழுந்திருக்க முடியாது, நடக்கும்போது தவறி கீழே விழுந்துருவோம், அந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து சத்து இல்லை, ஹெல்த் கம்மியாக இருக்குது, நல்லா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறேன், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கோயிலுக்கு போகும்போது படி வந்து ஸ்டெப்ஸு பெரிய பெரிய ஸ்டெப்ஸாக இருந்ததுனால ஏற முடியல. அது மேலே எந்த கிளாஸ் படிக்கும்போது? இது அது வந்து 5th படிக்கும்போது. நீங்கள் 5th படிக்கும், நீங்கள் தான் பெரியவங்க? நான் தான் பெரியவங்க. 5th படிக்கும்போது இப்போ கோயிலுக்கு போனப்போ படி ஏற முடியல அப்படிங்கிறனால அப்போ தான் கொஞ்சம் அதோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் போய் ஒரு நியூரோ டாக்டர் கிட்ட காட்டினாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு உட்காந்து எந்திரிக்க சொன்னாங்க. எல்லாம் கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு, இது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இது உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்க தமிழில் தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்திருக்கு, இதுக்கு வந்து வேர்ல்டு லெவலில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஆராய்ச்சியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம். அப்போ அப்படி சொல்லிட்டதுனால சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அப்பயும் நாங்கள் விடலை. சென்னை தங்கைக்கும் இந்த நோய் வந்தது எந்த வருஷம்? தங்கைக்கும் எப்போ வந்ததுன்னா, நாங்கள் போய் சென்னையில் போய் மறுபடியும் டெஸ்ட் பண்ணோம், பயாப்சி பண்ணி டெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என் தங்கச்சியும் இதே மாதிரி தான் உட்காந்து எழுந்திரிக்கிறா, ரொம்ப கஷ்டப்படுறா, நடக்க முடியல, சரியாக நடக்க முடியல அப்படின்னு சொல்லி வந்து சித்தப்பா வந்து எங்கள்கிட்ட சொன்னார். ஏன்னா அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதனால் வந்து சொன்னார். அப்போ தான் எங்களுக்கு இவளுக்கும் சரி இதே ப்ராப்ளம் தான் போல இருக்கு. உங்கள் 2 பேருக்குள்ள என்ன வயசு வித்தியாசம்? 2.5 வருஷம். ஓ, என்னை விட 2 வருஷம் சின்னவன். இல்லை, இதுக்கு வந்து ஒரே ஃபேமிலியில் 2 பேருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வரணுங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு டாக்டர்ஸ் நினைக்கிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணது ஒன்றுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவம் இந்த நோயோட நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, எப்படி இருந்தது உங்களுக்கு? முதல்ல பழக பழக எல்லாமே சிரமமாக தான் இருக்கும். முதல்ல கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டப்போ எங்கேயும் போக வர முடியாதுன்னு சொல்லிட்டு குறைச்சிக்கிட்டோம். அதை அப்புறம் கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியலன்னப்போ எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல நமக்கு எங்கே வசதியாக இருக்குமோ அங்கே மட்டுமே போக ஆரம்பித்தோம். அப்புறம் சுத்தமாக நடக்கவே முடியாதுன்றப்போ நம்ம வந்து நம்மளோட சூழ்நிலைகளை முழுசுமாக மாற்றிக்கிட்டோம் நமக்கு ஏற்ற மாதிரி. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம இப்படி ஆகிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்யூஷன், நமக்கு என்னென்ன தேவைப்படும், எது இருந்தால் நமக்கு இன்னும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட் தேடினாக்க ஓரளவுக்கு நாமளும் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% மற்றவங்களோட பெட்டராக இருக்கலாம். இல்லை, உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி வேறு யாருக்காவது, உங்கள் கசின்ஸுக்கோ வேறு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்? யாருக்குமே இந்த மாதிரி கிடையாது. ஆனால் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிட்டதுனால உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் ஸ்கூலை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்களா? எப்படி படிச்சீங்க? 10th வரைக்கும் ஸ்கூல் போய் படித்தோம். சரி. அதுக்கப்புறம் போக முடியல, கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டதுனால இதுக்கு மேலே போய் நடந்து போய் நடக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாக்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே +2 DCA, அப்புறம் கம்ப்யூட்டர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அப்புறம் DTPன்னு ஒரு கோர்ஸு, வீட்டிலேருந்து சுயதொழில் செய்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு அது கற்றுக்கிட்டோம். அது செஞ்சிட்ருக்கோம் இப்போ.
கவர்மெண்ட்டில் வேலையும் கிடைக்காதுங்க. 100% ஹேண்டிகேப்ட் அப்படின்னு போட்டுட்டாங்கனாக்க வேலை கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அதனால் எதுக்கு அனாவசியமாக இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அப்பயும் வந்து நாங்கள் விடாமல் அதனால தான் கரஸில் படித்தோம். DCA +2 முடிச்சுட்டு அப்புறம் DCA கரஸில் படித்தோம். ஓகே. இன்னொன்று, இப்போ உங்களுடைய தசை சிதைவு நோயின்னு சொன்னீங்கல்ல, இந்த நோயுடைய இன்னும் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இது எப்படி பாதிக்கும், எந்தெந்த பகுதிகள் உங்களுடைய உடலில் வந்து என்ன பகுதிகள் செயலிழந்து போகும், போன்ஸ் வரைக்கும் போகுமா இல்லை ஒன்லி மசில் லெவல் மட்டும் தானா? எல்லாமே, எல்லா ஆர்கன்ஸுமே டோட்டலாக பாதிக்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்து நர்வ்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுது. அதாவது ஒரு செல்லும் ஒரு மனுஷனுக்குள்ளேயும் வந்து செல் வந்து ஒரு நாளும் இறக்கும், மறுபடியும் புதுசாக பிறக்கும் உங்களுக்கெல்லாம், நார்மலாக இருக்கவங்களுக்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு வந்து இறக்குற செல் வந்து புதுசாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். இறந்ததுன்னா அது அவ்வளோதான், அந்த பார்ட்டில் வந்து பாதிப்படைஞ்சதுன்னா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதை எதுவுமே செய்ய முடியாது. அது மாதிரி கால், இடுப்பு, கை, கழுத்து எல்லாமே. ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸில் வந்து கண்ணு கூட சிமிட்ட முடியாது, சிமிட்டுனா வலிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இருக்காங்க. இதுலேயே வந்து 48 வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அப்படிங்கிறதுலையே பல வகைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுடைய உள்ளுறுப்புகள், டைஜஷன், மற்றபடிக்கு எல்லாமே பாதிக்கும். எல்லாமே பாதிக்கும். நுரையீரல் வந்து சுவாசம், எங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். அதாவது கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜில், அதாவது கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இதயம் வந்து கடைசியாக வந்து ஹார்ட்டும் பாதிக்கப்படும் முழுமையாக. சிறுநீரகமும் பாதிக்கப்படும். முழுவதுமாகவே எல்லா உறுப்புமே பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பை பற்றி ரொம்ப விவரமாக டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச போது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? இப்போ எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு தெரிஞ்சப்போ ரொம்ப சின்ன வயசாக இருந்ததுனால அவ்வளோவா பாதிப்பு தெரியல. போக போக ஒரு ஸ்டேஜ்லேயும், அதாவது இப்போது நடந்துட்டு இருந்தோம், அந்த நடக்க முடியல, இந்த காலில் சுத்தமாக பலம் இழந்துருச்சு அப்படிங்கும்போது அப்போ தான் ரொம்ப மனசு பாதிச்சது. அப்பயும் வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ நடக்க முடியல அப்படின்னாக்கா ஓகே, சேரில் உட்காந்துப்போம், மற்றவங்களோட ஹெல்ப்போடு இது பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி மனசை தேர்த்திக்கிட்டோம். அந்த மாதிரி தேர்த்திக்கிட்டு வாழ்ந்ததுனால தான் இப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு அமைப்பை தொடங்கி நடத்திட்டுருக்கோம். உங்கள் அம்மா அப்பா வந்து எப்படி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க? இப்போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? இப்போ வந்து பொண்ணுங்க வந்து இப்படி இருக்காங்க, என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு டோட்டல் சப்போர்ட் முதல்லேருந்தே அப்படி தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்லேருந்து. ஆனால் அவங்களுக்கு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது எப்போவுமே. இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டாச்சு, இதுதான் வாழ்க்கை, இது கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்து எங்களை மாதிரி தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி 1 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். அதில் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா மருத்துவ உதவிகள் இலவசமாக வழங்கிட்டுருக்கோம். பேஷண்ட்ஸ் வந்து நம்மளோட சென்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. டாக்டர்ஸ்க்கு நாங்கள் ட்ரஸ்ட் மூலமாக பே பண்ணிடுவோம். அவங்களுக்கு இலவசமாக எல்லா மருத்துவ ஆலோசனைகள், ஃபிசியோதெரப்பி, அக்குப்ரெஷர், இன்னும் சில இதெல்லாம் சேர்த்தலான்ட்டு இருக்கோம் வரும் சில வாரங்களில். இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். இப்போது வந்து தசைச்சிதைவு நோயாளிகளை வந்து மற்ற ஹோம்ஸ்லேயோ இல்லை ஆர்கனைசேஷன்லேயோ வந்து சேர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களை வந்து பராமரிக்கிறதுக்குன்னு தனியாக கண்டிப்பாக ஒருத்தர் தேவைப்படும். ஆமாம், நார்மலாக இப்போ போலியோ அந்த மாதிரி அட்டாக் ஆனவங்க வந்து அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கலாம். ஆனால் எங்களால் வந்து ஒரு கையை கூட தூக்கி ஒரு காஃபி குடிக்கவோ இல்லை சாப்பிடவோ கூட முடியாது. எல்லா செயல்களுக்கும் மற்றவங்களை நீங்க எதிர்பார்த்து போக போக படிப்படியா மேலும் இது பாதிப்பு அதிகமாகிட்டே போறப்போ அவங்கள வந்து தனியா ஒரு ஆள் பராமரிக்கவே முடியாது. இப்போ நாங்க ஒருத்தர் இருக்கோம்னா எங்களுக்கு துணைக்கு 2 பேர் இருந்தே ஆகணும் வீட்டில் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மித்த ஹோம்லலாம் அவங்கலாம் வந்து இந்த போலியோ பேஷண்ட் ஒரு கால் வரலன்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணி மீதி எல்லாத்தையும் செய்ய பழகிப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணினாலும் இழந்தது தான் திருப்பி மீட்டு எடுக்கிறது ரொம்ப முடியாத விஷயம். அதனால் வச்சிருக்கிறது எந்த ஹோம்லேயுமே வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கவங்க வந்து எங்ககிட்ட இப்போவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நாங்கள் இன்னும் ஹோம் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, ஹோம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து அங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. தசை சிதைவு நோய்ங்கிறது ஒரு தீர்க்க முடியாத நோயின்னு வானத்தையும் ரேவத்தையும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை இவங்களோட அப்பா அம்மா எப்படி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க, எந்த வகையில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத அவங்கள்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? 1979 என்னுடைய திருமணம் நடைபெற்றது. சரி. அம்மா வந்து உங்களுக்கு உறவுக்காரங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், என்னுடைய தாய்மாமன் மகள். சரி.
ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது? இவங்க பிறந்தது கல்யாணம் 1980 என்னுடைய மூத்த பெண் வானவன் மாதேவி பிறந்தாள். சரி. அப்புறம் 1983 என்னுடைய இரண்டாவது பெண் ஏலிசை வல்லவி பிறந்தாள். ஆகவே எப்படி நல்லபடியில் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாம். ஒரு 10 வருஷம் வரணும். அதுக்கு முன்னாடி அவங்க பேரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எதனால நீங்கள் வந்து வானவன் மாதேவி ஏலிசை வல்லபின்னு பேர் வச்சிங்க? வானவன் மாதேவி என்பது பொன்னியின் செல்வனுடைய தாக்கம், கல்கி எழுதிய அந்த கதையினுடைய தாக்கம் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே அது உண்டு. அதை அடிப்படையாக வச்சு நானும் என்னுடைய தங்கையும் கலந்து அந்த பெயரை வைத்தோம். அடுத்து இயலிசை வல்லபி என்கின்ற பெயர் வந்து என்னுடைய தங்கை அருள்மொழி வைத்தது. இந்த மாதிரி இந்த பேரை வைக்கணும்னு சொல்லி சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டேன். ஆனால் வீட்டில் வானதி ரேவதின்னு சொல்லி கூப்பிடும், சுருக்கமாக கூப்பிடுங்க. இவங்க ஸ்கூலுக்கு சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. பள்ளிக்கூடம் போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 வயசு வரலும் நல்லாவே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி. அப்போ பெரியவன் வேணா கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அவளுக்கு சத்து குறைபாடுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஓடக்குள்ளே சில இடத்துல விழுந்துருவா. அதெல்லாம் வந்து குறைபாட்டின் காரணமாக நடந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சத்து குறைபாட்டின் காரணமாக. சின்னவளுக்கு அந்த மாதிரி எந்த குறையும் தெரியல. இதில் என்னென்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சரவணபலகுலா மலையவே அந்த சின்ன வயசில் போட்டி போட்டுக்கிட்டு ஏறினவங்க. பட் 10 வயசில் வந்து இவ்வளோ பெரியவளை பழனிக்கு கூப்பிட்டு போகக்குள்ள தான் இந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. நோயின்னு தெரியாது, அவளால் படி ஏற முடியல. ஏன்னா இவ்வளோ தூரம் அப்போல்லாம் படி ஏறணும், இன்னைக்கு ஒரு படி கூட ஏற முடியலன்னு சொல்லிட்டு சரி அப்புறம் நான் தூக்கிட்டே தான் மேலே ஏறினேன். சரி. பழனிக்கு சரி இறங்கும் போது இறங்கிடுவான்னு பார்த்தேன். ஏறதான் கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் இறங்கும் போதும் முடியலன்னு சொல்லிட்டா. அப்போ தான் வந்து இது ஏதோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நாம் உணர ஆரம்பித்தோம். அப்போ நீங்கள் சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போனீங்களா எங்கேயாவது? அப்போ வந்து உடனே சேலத்தில் இருக்கிற ஒரு நரம்பு டாக்டர் ஒருத்தர்கிட்ட, எலும்பு டாக்டர்கிட்ட சும்மா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். அவர் என் பொண்ணை கீழே உட்காந்து எந்திரி நடந்து காமி அப்படின்னாரு. அதெல்லாம் பார்த்த உடனே அவர் உடனே சொல்லிட்டாரு, இது வந்து மருந்து இல்லாத ஒரு வைத்தியம், இது நோய், இதுக்கு வந்து மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கல, மஸ்குலர் டிஸ்ட்ரபின்னு பேர். இனி நீ எங்கே போய் டெஸ்ட் பண்ணாலும் இதை சொல்லுவாங்க, நீ போய் வேணா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் கால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆமாம், அதாவது கீழே விழுந்துருவாங்க, இந்த நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவ்வளோதான் இருந்தத ஒழிய முழுமையாக இந்த அளவுக்கு ஆகலை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பள்ளிக்கூடம்லாம் அந்த 10வது படிக்கும் வரை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வந்தாங்க. ஆட்டோவில் போவாங்க, அங்கே இறங்கி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளாஸ்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து 2வது பொண்ணை என் தம்பி வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தோம் நாங்கள். அப்போ அவன் தம்பி வந்து சொன்னான், இவனை பார்க்க வந்தவன், அவளும் இந்த மாதிரி கையை ஊனி தான் எந்திரிக்கிறா அப்படின்னு சொன்னான். அப்போ டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இது 2வது பொண்ணுக்கும் வரலாம், வாய்ப்பு இருக்குது, வராமல் போகலாம். அதை வந்து ஒன்று சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவளுக்கும் தாக்கிடுச்சு அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். அதனால் வந்து அவளை வந்து இந்த பயாப்சி டெஸ்ட்லாம் எடுக்கல, பட் சேலத்துலேயே இஎம்ஜி சிபிகே டெஸ்ட்லாம் எடுத்து சரி அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பட் அதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொன்ன வாட்டி சரி அதனால் நாம் இது ஒன்றுமே இல்லைங்குள்ள அப்புறம் நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஏதோ இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டா சில சைடு எஃபெக்ட்டுகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆகவே வந்து அதையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம். அப்புறம் சரி சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப பிரச்சனையாகிறத விட மருந்து இல்லாமல் இருக்கிறவர்களும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி எந்த வைத்தியம் சொல்கிறாங்களோ அந்த வைத்தியில் ஏதாவது பலன் கிடைக்குமான்னு சொல்லி நாங்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பித்தோம். பட் எதுலேயுமே வந்து முழுமையான பலன்கிறது ஒரு சில சின்ன பிரச்சனைகள் தீர்ந்ததை ஒழிய முழுமையான பலன்கிறது கிடைக்கிறதுக்கு அடுத்து அதுக்கு வந்து நமக்கு பொறுமையும் இல்லைங்கிறதையும் நாங்கள் ஒத்துக்கணும். ஏன்னா வந்து அவங்கள அந்த மருந்துகள் அந்த நேரத்துக்கு கொடுத்து, ஏன்னா நம்ம வேலைக்கு போய்கிட்டு இது பண்ணிட்டு அந்த டைமுக்கு கொடுக்கணும், அந்த டைமுக்கு பற்றி இருக்கணும். ஆகவே இந்த இதெல்லாம் இருக்குள்ள நம்மளால் வந்து அதை தொடர்ந்து கடைப்பிடிக்க முடியல அப்படிங்கிறதும் ஒரு காரணம். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், வானதி ரேவதியும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க, 10ஆம் கிளாஸோட நீங்கள் நிறுத்திட்டீங்க, அவங்களுக்கு படிக்கணும்னு தான் ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது உன்னுடைய காரணம் என்ன? காரணம் என்னென்னா போக முடியல, எங்களால் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும். சரி. முடியலனால வீட்லேயே வந்து வாத்தியாரை வீட்லேயே வரவழைச்சி படிக்க வச்சோம்.
ஐயா நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் இவங்க வந்து 10ஆம் கிளாஸோட நின்றுட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தொடர்ந்து அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிச்சுட்டு இருந்த போது ஸ்கூலில் வந்து இருக்கிற டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்லை, அவங்க ஸ்கூலில் இருந்த டீச்சருங்க அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. கூட படிக்கிற பொண்ணுங்களும் இப்போ இவங்க போனாங்கன்னா ஆட்டோவை விட்டு இறங்கி போகக்குள்ள பையெல்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க கிளாஸ் ரூம் வரலும் இவங்களை வந்து பைய இல்லாமல் நடந்து வர வச்சுருவாங்க. அதே மாதிரி டீச்சருங்களும் அவங்கள முன்னாடி பெஞ்சிலே உட்கார வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற வசதி செஞ்சு கொடுத்தாங்க. அதில் அந்த வகையில் எந்த குறைபாட்டையும் நாங்கள் எதிர்பார்க்கல. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் வந்து எல்லாருமே வந்து இப்படி ஒரு சூழ்நிலை எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஆனால் நடுவில் ஏன்னா இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உறவுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணதுனால இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு காரணத்தையும் இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த நோய்க்கு எப்படி வருதுங்கிறத செல் அழியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உறவு முறையிலங்கிறது வந்து இதில் அதிகபட்சமான பர்சன்டேஜ் இருக்கலாம ஒழிய கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கும் இந்த நோய் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு சயின்டிஃபிக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நிறையா இந்த மாதிரியான நர்வஸ் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் மென்டல் டிசார்டர்ஸ்க்கு கூட வந்து உறவுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறதன் மூலமாக வருது அப்படிங்கிறது. ஆகவே அந்த உறவு முறையில் கல்யாணம் பண்ணதனுடைய விளைவு அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ தான் எங்களுடைய குடும்பத்தில் வந்து அதை மற்றவங்களுக்கு வந்து இதை பேச ஆரம்பித்தோம். உறவு முறையில் திருமணங்கிறது இந்த மாதிரி ஒரு இதாக கஷ்டத்தை கொடுக்கும். நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஆமாம், நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தோம். அதுதான் மற்றபடி உறவினர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமாக ஆயிடுச்சு, இப்படி 2 பிள்ளைங்களுக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. அவ்வளோதான் செய்ய முடியும் அவங்களால. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு தாய் தந்தையா இப்போ நீங்க எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை எதிர்கொள்றீங்க? உங்களுக்கு என்ன பயங்கள் இருக்கு ஃபியூச்சரை பற்றி? பயம் வந்து இல்லை. ஏன்னா வந்து பிறப்பு என்பது ஒரு மனுஷனுக்கு இருக்குதுனாவே இறப்புங்கிறது அது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதனால் பயங்கிறது இல்லை. என்ன நாம் நினைக்கிறதெல்லாம் என்னென்னா, நம்முடைய காலம் வரை இவங்களை வந்து நம்ம நல்ல முறையில் காப்பாற்றி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் வந்து அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறவங்க அந்த அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அறக்கட்டளையின் மூலயமாக அது வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த அறக்கட்டளை மூலயமாக ஒரு பாதுகாப்பு கிடைச்சிரும். ஆகவே அந்த இதுக்கு தானே ஒழிய மற்றபடி நமக்கு வந்து இதில் பயங்கிறது இல்லை. நம்ம காலம் வரை அவங்கள வந்து எந்த ஒரு குறைபாடும் தெரியாமல் அவங்கள வளர்த்திட்டு போயிட முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இத்தனை குறைபாடுகளுக்கு மத்தியிலையும் தன்னுடைய வாழ்க்கையை உற்சாகமாக எதிர்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க வானதி அண்ட் ரேவதி. அவங்கள்ட்ட இன்னைக்கு பேசினது மிக்க மகிழ்ச்சி. ஆனால் வானதி அண்ட் ரேவதியுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, இன்னைக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு ஸ்டெம் செல் ரிசர்ச் மூலமாக ஓரளவுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கப்பட்டு வர ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஆய்வுகளை கவர்மெண்ட்டும் எதிர்கொள்ளணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே வேண்டுகோள். வானதி ரேவதியை போலவே ஆனால் வேற ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட 3 பேர், அவங்களுடைய வாழ்க்கை கதை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஆவரங்காட்டு விளசு கிராமத்தைச் சேர்ந்த 3 மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய வாழ்க்கை கதையை விளக்குற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் இப்போ பார்க்கலாம்.
என்ன கிளிப்பிங்கை பார்த்தோம். அந்த 3 பேரோட அம்மா இங்கே வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் பருவதங்க. ம். ஈரோடு மொடக்குறிச்சி பக்கத்தில் ஆவரங்காட்டுவலஸ் கிராமம். சரி. அங்கேருந்து வந்திருக்கிறேங்க. ம். எனக்கு 4 குழந்தைங்க. எந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுமா? 1977 ஆயிடுச்சு. ம். சரி. 1980 பொண்ணு பிறந்ததுங்க. சரி. பொண்ணு நல்லா இருக்காங்க. ம். அதுக்கு பிற்பாடு 2 வருஷம் கிரமிச்சு ஒரு பையன் பிறந்தாங்க. ம். பையனுக்கு 3 மாதத்து வரையில் நல்லா இருந்தாங்க. சரி. 3வது மாதத்தில் குப்புற விழுந்து குழந்த தலை தூக்கி தவறலைங்க. இருந்திருந்தாப்புல திடீர்னு நைட்டில் வேர்னு கத்துச்சுங்க. ம். அப்புறம் நைட்டு அப்படி எப்படியாவது அது இதுவும் சரி குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு வயிற்ற வலிக்குமோ என்னமோ ஏதோ ஒன்று நாங்கள் அது இது மருந்து ஊற்றி வெடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. பக்கத்தில் மொடக்குறிச்சி டாக்டர் பாட்டு. அப்போ காதில் நீர் வந்ததுங்க. அப்புறம் காதுக்கு மருந்து கொடுத்தாங்க, உள்ளே குடிக்கிறதுக்கு மருந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதை வாங்கி கொண்டே ஊற்றி அப்புறம் கொஞ்சம் அந்த நீர் நின்றுதுங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கிரமிச்சு தொடர்ந்து அதே மாதிரியே கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் காதில் நீர் வருங்க. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு வருங்க, அது மருந்து ஊற்றுங்க. அப்புறம் 1 வயசு ஆன உடனே அப்புறம் ஈரோடு ஆஸ்பத்திரியில் பிறந்தாங்க. அப்புறம் பிறந்த 1 வருஷம் ஆன உடனே குழந்தைக்கு தலை நிற்கலையேன்னு ஆஸ்பத்திரிக்கு பிறந்த டாக்டர் மாட்டை எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க பார்த்துட்டு குழந்த இது 1 வருஷம் ஆகின தலை நிற்கலைன்னு அவங்களும் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு நீங்கள் ராய்வேலூர் எடுத்துகிட்டு போங்கன்னு தாட்டி விட்டாங்க. அப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே எடுத்துகிட்டு போய் பையனை இப்படி தலையை குப்புற கமுத்தி போட்டோ எடுத்தாங்க. அப்புறம் இப்படி சார்ஜ் போட்டோ எடுத்தாங்க. 3 விதமாக எடுத்தாங்க. 3 விதமாக எடுத்து பார்த்துட்டு குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே மெட்ராஸில் பேபி ஆஸ்பத்திரின்னு இங்கே எழுதி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்து அவங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு, குழந்தைய பார்த்துட்டு? அவங்களையும் அதே ராய்வேலூரில் எடுத்த மாதிரியே இங்கேயும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க. சரி. ஃபோட்டோ எடுத்து பார்த்து குழந்தைக்கு அவங்களும் மூளை வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு மருந்து மாத்திரை சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த மாத்திரை இங்கேயே அப்புறம் அங்கே குழந்தைகள் நிறையா வியாதி இருக்குது, இங்கே தங்க வைக்கக்கூடாது, இந்த குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு தாட்டி விட்டாங்க. ஈரோடு போய் ஈரோடு பெரிய ஆஸ்பத்திரியில் இந்த மாத்திரை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. அப்புறம் அது மாதிரியே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோங்க. இப்போது உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? இப்போ குழந்தைங்க நடக்க மாட்டாங்க, படுத்து படுக்கி அப்படியே தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் அதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? நான் தான் பார்த்துக்கணுங்க. நாங்கள் 2 பேரும் உங்கள் அப்பா நானும் 2 பேரும் பார்த்துக்குவோங்க. சரி. ஆனால் அவங்களால இப்போ பார்த்து குழந்தைகளை பார்த்து ரொம்ப மனவியாதியாக எந்த வேலை வெட்டியும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ இந்த உங்கள் கணவரால் முன்னாடி அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? டெய்லர் வேலை பார்த்துறேங்க. அப்புறம் இப்போ இந்த 10 வருஷமாக அவர் எதுவும் ஒரு வேலை செய்ய முடியறது இல்லைங்க. அப்போ குழந்தைங்களுக்கான சிகிச்சைக்கான பணம் இதெல்லாம் யார்? வருமானத்துக்கு என்னுடைய தாய் இந்த குழந்தைகளுக்காக எங்கள் வீட்லேயே இருந்து பராமரிப்பு பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு இப்போ 80 வயசு 75 வயசு நடக்குதுங்க. அவங்க இதுக்காகவே எங்கூட இருந்து குழந்தைகளுக்கும் பணிவிடை செஞ்சுட்டு அவங்களுக்கு காட்டு வேலைக்கு போவாங்க. கூலி வேலைக்கு போய் இன்னும் எனக்கு கூட இருந்த உதவி இப்போ அவங்கள நம்பித்தான் விட்டுட்டு வந்திருக்குறேங்க. அப்புறம் கவர்மெண்டில் இது ஒவ்வொரு குழந்தைக்கு 400 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு மாதத்துக்கு கொடுக்குறாங்களா? மாதத்துக்கு. உங்களுடைய ஒரு பொண்ணு நல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை? அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. சரியாயிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3 குழந்தைங்களை இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எப்படி தினசரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது? சிரமமாக தான் இருக்குங்க. எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? என்ன பயங்கள் இருக்குது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி? எதிர்காலத்தை பற்றி என்ன இதுங்கன்னா, நாம் என்னுடைய உடல் சத்து இருக்க வரையில் அதுக்கு பாதுகாப்பு செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சி
நிகழ்ச்சிக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இது தமிழ்நாடு முழுக்கும் பார்ப்பாங்க, உலகம் முழுசும் இந்த நிகழ்ச்சி பார்க்கப்படும். என்ன மாதிரியான உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இனிமேல் ஏதாவது மருத்துவ நிதியாக குழந்தைக்கு நல்லா வாய்ப்பு இருந்தாலும் செய்யலாங்க. இப்போதைக்கு எனக்கு பொருளாதார வசதி, அந்த குழந்தைகளுக்கு படுக்க உதவி ஏதாவது இப்படி ஒரு லெட்டின் பாத்ரூம்லாம் எங்கள் வீட்டில் கிடையாதுங்க. தண்ணி நான் எடுக்கணுங்க. தண்ணி தானே 15 நடை 20 நடை எடுக்கணும். எங்கே போய் எடுப்பீங்க? வீட்டு பக்கத்துலேயே இருக்கா இல்லை? வீட்டுக்கு பக்கத்தில் ரோட்டில் கவர்மெண்ட்டில் பைப் போட்டு கொஞ்சம் தூரமாக போய் கொண்டாடணும். கை எடுக்கணுங்க. அது நீங்கள் தான் செஞ்சுட்ருக்கீங்க? எல்லா வேலையும் நாங்கள் செய்யணும். குழந்தைய பல்லு தேய்ச்சி தண்ணி ஊற்றி தினமும் அது துணிமணி அலசி 3 நேரம் சாப்பாடு ஊட்டி அதனுடைய எல்லாம் எடுத்து அலசி துவைச்சி எல்லா துணிமணி எடுத்து 1க்கு 2க்கு எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணுறதுலேருந்து நான் தான் செய்கிறேன். என் பேர் சின்னம்மாளுங்க. ஆவரங்காட்டு வளசங்க. எனக்கு ஒரே பெண்ணுங்க. அந்த ஒரு பொண்ணையும் நான் நிம்மதியாக கல்யாணம் வச்சு கொடுத்து நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கு மூத்த ஒன்று பிறந்ததுங்க. மூத்த ஒன்றெல்லாம் நல்லா இருக்குதுங்க. அது நல்லா இருந்து அதுக்கு இலசுங்க 2 பையனுங்க, ஒரு பொண்ணுங்க. அது 10 மாதம் ஆகுதுன்னு வண்டியை போட்டு தவற போது காதில் நீராக வந்ததுங்க. காய்ச்சல் அடித்தது. அந்த காய்ச்சல் அடித்ததுலேருந்து கைகளில் தோலை வாஞ்சாப்புல அதிலிருந்தே அந்த 3 நடக்கிறது இல்லைங்க. நானும் படாத வேவனையெல்லாம் பட்டுட்டுங்க. தூக்காத பக்கமெல்லாம் தூக்கிட்டுனுங்க. போகாத கோயில் இல்லைங்க. மூடாத சாமி எல்லவங்க. நாங்களும் ஆஸ்பத்திரி எல்லா ஆஸ்பத்திரியும் போனவங்க. சாமின்னு கல்லுன்னு கண்டதெல்லாம் கும்பிட்டு எனக்கே சளிச்சு போய் வீட்டோட ஓட்டுட்டோமுங்க. ஒரு கஞ்சி காய்ச்ச வேண்டியதுங்க, கஞ்சி கொடுக்க வேண்டியது. அப்படியே அதை எரிச்சேன் மறித்து கிடக்குதுங்க. எனக்கு வயசாயிட்டு என்னால் முடியல. எனக்கு தகுந்த முட்டு நான் அந்த குழந்தைகளுக்கு படிபட செய்துட்டேன். என்னால் முடியல. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தீராத நோயால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியால் பாதிக்கப்பட்ட வானதி மற்றும் ரேவதி, அவங்களுடைய குடும்பம் மற்றும் போலியோவால் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகள், அவங்களுடைய அம்மா, இவங்களுடைய கதைகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த விஷயங்களை பற்றி நமக்கு இருந்த சில மருத்துவ ரீதியான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு டாக்டர் மோகன்குமார் இங்கே வந்திருக்காரு. அவரை இப்போ சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்கள் டாக்டர், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி மற்றும் போலியோ போன்ற கேசஸை நீங்கள் அதிகமாக தொடர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டு வரீங்களா? எஸ். இப்போ நவீனமாக இவ்வளோ சிகிச்சைகள் வந்துமே நிறையா குழந்தைகள் நிறைய பேரண்ட்ஸ் அறியாமையினால் இந்த மாதிரி வியாதிகளை நிறைய நாங்கள் டீல் பண்ணிகிட்ருக்குறோம். சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி எடுத்துக்கோங்க. அது we cannot blame the parents. பேரண்ட்ஸ் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது பிறவிலேயே வர வியாதி. ஃபார் எக்ஸாம்பிள் பிறக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு 10-15 வயசுக்கு அப்புறம் ஸ்லோவாக மசில் வீக் ஆக ஆரம்பிக்கும். குழந்தை பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு நீ எந்திரிமான்னு சொன்னால் அப்படியே அது கிளைம் பண்ணி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கும். நார்மலாக ஒரு குழந்தை எந்திரிச்சு ஓடி வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதான் ஒரு அறிகுறி. ஓகே. எங்ககிட்ட வருவாங்க. பார்த்தா இந்த காஃப் மசில் பார்த்தா நல்லா வீங்கி இருக்கும். தட் இஸ் கால்டு காஃப் மசில் மசில் வீங்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு. எங்களுக்கு அப்போ சந்தேகம் நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் பயாப்சி எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கும். அது இருந்துருச்சுன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, பெக்கர்ஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஏஜ் இருக்கா டாக்டர்? இட் ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் ஆஃப்டர் 6, 7, 8 அண்ட் இது ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளே அதனுடைய வேலையை காமிச்சிடும். மோஸ்ட்லி ஜெனட்டிக் தான் சொல்கிறீங்க? ஜெனட்டிக். அதுலேயே நிறைய வகை இருக்குங்க. ஆட்டோசோமல் டாமினன்ட் ரிசெசிவ், அது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அது உங்களுக்கு தேவையில்லை. பேசிக்லி த ப்ராப்ளம் இஸ் இட் இஸ் அன் இன்க்யூரபிள் டிசீஸ். பட் லேட்டஸ்ட்டாக ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ஜீனை தனியாக ஐசோலேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப க்ரோர் கணக்கில் செலவாகும். அது நம்ம வசதி இல்லாத மக்களுக்கெல்லாம் அது முடியாது. அதனால they are little doomed. By the time of 20 years 75% of these children are crippled.
அதுலேயே பெக்கர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த குழந்தைங்க ஒரு 30 வயசு வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடலாம். தே கேன், பட் ஸ்டில் அந்த அப்படியே ப்ரோக்ரெசிவாக மசில் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் நடக்க முடியாது, அப்புறமேல உட்கார்றது கஷ்டம், அப்புறம் படுக்கை ஆயிடுவாங்க. திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஆனால் வேறு ஏதாவது ஒரு வகையான ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ண முடியாதா? நோ. இப்போ எப்படி நாம் வந்து ஆரம்ப நிலைகள்லேயே பிறந்த குழந்தைக்கு பிபியோட சுகர் பிறக்குது, அது என்ன தப்பு பண்ணுது? பிறந்த குழந்தை கருப்பாக பிறக்குது, வெள்ளையாக பிறக்குது, யார் அது கையில் இருக்கா? அது மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து வரலாம், 1000 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்க கொள்ளு தாத்தா பாட்டிகிட்டு இருந்து கூட வரலாம். பேரண்ட்ஸ் வந்து எங்களை கேட்பாங்க, நீங்கள் சொந்தத்தில் கட்டிக்கிட்டால் ஒரு ரிஸ்க் இருக்குது இதில். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொந்தத்தில் கல்யாணத்தை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பட் ஸ்டில் அதுலேயும் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். சார் நாங்கள் தூரத்து உறவு தான், அப்போ கூட இந்த வியாதி வந்துருச்சு. இந்த ஆட்டோசோமல் ரிசசிவ் டாமினன்ட்டுங்கிறது இட் கேன் கம் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் ஜெனரேஷன், 2-3 ஜெனரேஷன்ஸ் பேக். அதனால் அது வந்து ஒரு லக்கு தான். அதுதான் இப்போ தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டாக்டர்ஸை விசாரிச்சுக்கிட்டு பிளட் குரூப்பு பார்த்துக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. யூ கேன் அவாய்ட். ஸோ இந்த வியாதியை பொறுத்த வரைக்கும் வி கான் பிளேம் த பேரண்ட்ஸ். அவங்க வந்து வி கேன் ஜஸ்ட் கிவ் சிம்பத்தட்டிக் ரிசல்ட். ஓகே. ஒரு இது வேற போலியோ எடுத்துங்க. பாஸ்ட் 5 to 7-8 இயர்ஸ் இந்தியா வந்து போலியோ ஃப்ரீ கண்ட்ரின்னு பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருக்கிற கவர்மெண்ட். இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு பாஸ்ட் 15-20 இயர்ஸாக எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. ஒரு வருஷத்துக்கு 100, 200, 300 போலியோ குழந்தைங்க வந்தது. இப்போ பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. ஜஸ்ட் நம்பர்ஸ் 1-2. அது கூட வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போலியோ போடாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வருது. அதில் ரொம்ப ரேராக. ஸோ அந்த வியாதியை வந்து ஒரு 95% மேலே வி கேன் எராடிகேட் பண்ணியாச்சு. அதுக்கு தான் இந்த ட்ராப்ஸ் உங்களுக்கு தான் தெரியுமே, எவ்ரி இயர் கொடுக்குறாங்கன்னு. இப்போ இந்த குழந்தைங்க சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி. ஏன்னா அதையும் மீறி அந்த குழந்தைங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது பேரண்ட்ஸோட தவறு தான். பேரண்ட்ஸ் வந்து 100ல் ஒரு 80% தப்பு. சில குழந்தைங்களுக்கு அந்த போலியோவோட செயின் இருக்குது, கோல்டு செயின் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் கரண்ட் கட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும். அது எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதை ஒழுங்காக யார் மனசாட்சியோடு அது அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக அதை ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போய் குழந்தைக்கு போடுறது, இப்படி இவ்வளோ விஷயம் இருக்குது நடுவில். ஸோ இதெல்லாமே ஒழுங்காக மெயின்டைன் ஆகும். நம்ம போட்டுறோம். அவி புட்டிங் அன் எஃபெக்டிவ் வேக்சின், அதில் ப்ராப்ளம் வரலாம். போட்டாலும் வர்றதுக்கு மைனாரிட்டிக்கு இதுதான் காரணம். புரியுதுங்களா? ஸோ போலியோ இஸ் இப்போ இந்த வந்த 3 குழந்தைங்களா இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ். அதுதான் வருத்தமாக இருக்குது. மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி ஓகே, வி கான் பிளேம் தம். இப்போ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியில் உச்சக்கட்ட நிலைமை வந்து என்ன ஆகலாம்? இறப்பு தான். க்ரிப்பிள் பை 20 இயர்ஸ் 5 to அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் தான் சேதமடையாது. அதுக்கு மருந்தே இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு ஜீன் ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ராடில். பயங்கர காஸ்ட்லி. அதுவும் ஆராய்ச்சி ஸ்டேஜ் தான் இருக்குது. ஒரு 10 குழந்தை கொடுத்தா 1-2 கொஞ்சம் நல்லா தள்ளி போட முடியுது. ஸோ மேபி ஆஃப்டர் எய்ட்ஸுக்கு எப்படி வேக்சின் நம்ம இன்னும் கண்டுபிடிக்காமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதோட இது பெட்டர் கொஞ்சம். ஆனால் இதுலையாவது கொஞ்சம் ஒரு ஹோப் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நியூராலஜிஸ்ட் வந்து பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட்லாம் டீல் பண்ணுறாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக அப்ராட்லேருந்து மெடிசின்ஸ் வர வச்சு பண்ணுறாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் ஆஸ் யூஷுவல், நாட் ஆல் பீப்புள் கேன் அஃபோர்ட். ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம் அபவுட் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. பட் தே ஆர் டூம்டு. தான் உண்மை. அந்த குழந்தைங்களுக்கே தெரிஞ்சிடும் அதெல்லாம். இப்போ இந்த மாதிரி போலியோவாலேயோ இல்லைன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியாலேயோ பாதிக்கப்பட்ட ஆட்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை அவங்க ஃபேமிலிஸ் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது? மெயினாக வந்துங்க இந்த மாதிரி வியாதி வந்துட்டாலே சைக்கோதெரப்பி, ஃபிசியோதெரப்பி. முதல்ல அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசி நடந்துருச்சு. ரோட்டில் நல்லா இருக்க நடந்து போனால் ஆக்சிடென்ட் ஆகி கூட இறந்து போயிடுறான். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தெரிஞ்சு போயிடுச்சு 20 வருஷமாச்சு இருக்க போகுது. சில பேர் சடனாக 45 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும், அடுத்த நாளே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறான். அந்த மாதிரிலாம் இல்லை. டோன்ட் வெயிட் அப்படின்னு நம்ம ஒரு தைரியம் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டா தே வில் ஸ்டார்ட் லிவிங் மெயின்டைனிங் த சில்ட்ரன் வெல். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு மசில் தான் கடவுள் இப்படி படைச்சிட்டாரு. இருக்கிற மசிலை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம். ஒரு 5 வருஷம் we can postpone the death. கூட நம்ம கொடுக்குற சைக்கோதெரப்பி அண்ட் ஃபிசியோதெரப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குன்னு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வீட்டுக்கு வர வச்சு இல்லை நீங்களே போய் அந்த மசில்ஸுக்கு எல்லாம் ஓரளவுக்கு. பட் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அடிக்டிவ் தான்.
இப்போ எப்படிக்கு தலைவலிக்கு மாத்திரை போட்டால் சரியாகும், ஆனால் பேருக்கு தலைவலி தைலத்தை தடவிக்குவோம். அது தடவுறதுனால சரியாக போகுது, நமக்கு ஒரு திருப்தி. அவ்வளோதான். அது மாதிரி செய்யலாம் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபியை பொறுத்த வரைக்கும். போலியோ பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓரல் போலியோ இல்லாமல் இன்ஜெக்டபிள் போலியோ கூட வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக 1 இயராக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்ட் 1 இயர் நாங்கள் வேக்சின்ஸ் முதல்ல ஒரு 15-20 தான் இருந்தது. இப்போ 30-40 வேக்சின்ஸ் வந்துருச்சு. பட் அதெல்லாம் ஆப்ஷனல்னு வச்சுட்டோம் நாங்கள். கொஞ்சம் காஸ்ட்லி அது. ஒரு வேக்சின் 4000-5000, நாட் ஆல் கேன் அஃபோர்ட். பட் வந்துருச்சு. அதில் வந்து இன்ஜெக்டபிள் போலியோ கூட இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. தட் இஸ் ஆக்டிங் பெட்டர் தேன் தி ஓரல் போலியோங்கிறது ரிசர்ச்சில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஸ்லோவாக அதை டே பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸுக்குன்னு முதல்ல நிறைய குழந்தைங்க இறந்து போகும். இப்போல்லாம் அந்த ஹெப்படைட்டிஸ் வேக்சின் வந்ததுக்கப்புறம் நல்லா குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சு இந்த 15 வியாதிகளையும் வி ஹவ் இராடிகேட்டட் ஸ்லோலி. ஸோ ஒன்றே ஒரு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இம்யூனைசேஷன் தயவு செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வீட்டுக்கே வந்து போடுது. இதோட என்ன வேணும் உங்களுக்கு? அது நீங்கள் போடாமல் விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஆஸ் அ பேரண்ட்ஸ் 1000 வியாதி வரும் குழந்தைங்களுக்கு. பட் இந்த 15-20 வியாதியை நீங்கள் போட யூ ஆர் டூயிங் கிரேட் இன்ஜஸ்டிஸ் டு யுவர் சைல்டு. கண்டிப்பாக. ஸோ தட் இஸ் தி மோட்டோ இன் போலியோ பொறுத்த வரைக்கும். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியில் இப்போ இந்தியாவில் எத்தனை கேசஸ் இருக்கும் டோட்டலாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் ஆக்சுவலி த இன்சிடென்ஸ் ஆஃப் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி 1 in 20,000 lakhs, 1 in 50 lakhs அப்படி தான் வரும். இது அதுக்கும் வந்து 1000-10,000 குழந்தைங்களாம் வராது. வெரி ரேர். அது எங்கள் பீடியாட்ரிக் பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட்டில் ஹோட்லு, கிட்னியில் ஓட்டை, மூளையில் பிரச்சனை எல்லாமே 1 in 20,000 மோஷன் போகிற ஓட்டை இல்லாமல் குழந்தை பிறக்கும். அதுக்கு நாங்கள் உடனே எடுத்துகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி எங்கள் குடலில் மோஷன் வர வச்சு 1 வருஷம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். யூரின் போகிற ஓட்டை இல்லாமல் குழந்தை பிறக்கும். உடனே நாங்கள் யூரின் இங்கே வர மாதிரி பண்ண வச்சு இதெல்லாம் செகண்ட் இயர் ஆஃப் லைஃப்பில் பண்ணுறோம். இதெல்லாம் பிறவியாக பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வியாதிகளுக்கு நாங்கள் வந்து கிவிங் இமீடியட் ரிலீஃப். ஒரு குழந்தை நம்ம சாப்பிட்றோம், குழாய் இருக்குது பாருங்கள், குழாய் இங்கே ஓட்டை தஸ் நோ ஈசோஃபேகஸ் இல்லாமல் பிறக்கும். ட்ரிக்கியோ ஈசோஃபேகஸ் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. உடனே ஆப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு டேவே இங்கே ஒரு ஓட்டையை போட்டு அந்த 2 ஈசோஃபேகஸ் எடுத்து வச்சுருவோம். அடுத்த வாரத்துலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கும். சைல்டு இஸ் நார்மல். ஸோ ப்ரிவென்டபிள் டிசீசஸ் இவ்வளோ வந்திருக்கு, விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு இப்போல்லாம். கண்டிப்பாக. இதில் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பிறவி வியாதிங்களுக்கு மருந்து இருக்கிற வியாதி, சர்ஜரி இருக்கிற வியாதி, மருந்துகள் இல்லாத வியாதி. அந்த மருந்துகள் இல்லாத வியாதியில் தான் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி வருது. பட் ஒன்று சொல்கிறேன், லேட்டஸ்ட்டாக ஒரு 50 டிசீஸ் இருந்ததில் 40 நம்ம வின் பண்ணிட்டோம். 40-45 வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் % தான் நம்ம கையில். ஒன்றும் அது ஆராய்ச்சியில் வி கேன் வெரி கான்ஃபிடென்ட். தேங்க்யூ டாக்டர். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற அனைவரும் தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுலையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுலையும் அக்கறை எடுத்துக்கிட்டு வருமுன் காப்போம்ங்கிற பாலிசியை கடைபிடிப்போம். மீண்டும் நாளை மற்றும் பல வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.